ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு கோதும மாவு வச்சு ஒரு வெஜ் மோமோஸ் சூப்பரா இருக்குங்க. நான் அ செஞ்சுட்டு ஹிட்டா போச்சு. அடிக்கடி செய்றேன். நீங்க கண்டிப்பா ஒரு தடவ செஞ்சீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா செய்வீங்க. அவ்ளோ நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான ஒரு மோமோஸ். அதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சு அதில 2 கப்பு கோதும மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு அந்த உப்பு, எண்ணெய் எல்லாம் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தேய்ச்சி ஒரு 4, 5 நிமிஷம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சாச்சு பாருங்கள். இதை இனி கொஞ்ச நேரத்துக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு கூடவே ஒரு கொஞ்சம் ஈரமான ஒரு துணி போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு மூடியும் போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இனி இதுக்காக ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். சாஸும் இந்த ஃபில்லிங்கும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், சாஸுக்காக நான் 8 வரமிளகா காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் கூட வேண்டாம். அதனால தான் இந்த விதையெல்லாம் எடுத்துட்றேன். பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா எடுத்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் அறுத்து போட்டு கூடவே இந்த விதையெடுத்த மிளகாயும் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 4, 5 பூண்டு கூடவே ஒரு 1/2 இன்ச்சு சைஸு இஞ்சியும் போட்டாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வரும். அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். எல்லாம் போட்டு நல்லா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த நல்லா காரமெல்லாம் கரெக்டாக வரும். ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இறக்கி வச்சுட்டு ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், ஆறி வந்தாச்சு. நீ இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சோஸ் ரெடி ஆகிடுச்சு. அது இருக்கட்டும். இனி நமக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 4 பெரிய குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதும் போட்டு ஒரு 2, 3 தடவை கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 10 போல் பீன்ஸு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு 1/2 கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணி தான், எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தான் தேவைப்படும். போட்டாச்சு. அதை நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு கப்பு கேபேஜ் பொடியாக நறுக்கணும். பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளறி அந்த உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி ஒரு 4 நிமிஷம், அவ்வளோதான். 3, 4 நிமிஷம் அதுக்குள்ளே அது வெந்துடும். அது பாதி வெந்தால் போதும். உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. ஓரளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இனி இதுக்கு கொஞ்சம் காரம் தேவை இல்லையா? ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தான் போடுறேன். சில்லி பவுடர் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான், காஷ்மீரி சில்லி போட்டாச்சு. அதையும் போட்டுட்டு இனி 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் தான் ஊற்றியிருக்கேன். கூடவே ஒரு ஒயிட் வினிகர் தான். அந்த டார்க் சோயா சாஸ் கப்பில் ஊற்றுனதுனால தான் கருப்பாக கலரை தெரியுது. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான் வேகணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. இனி நம்ம இந்த மோமோஸ் அவிக்கிறதுக்கான தட்டெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இருக்கட்டும். இனி நம்ம மாவு எடுத்து நல்லா சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. விரித்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்போ மூடியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு சின்ன சின்ன கப்
சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி சின்னதாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுன்னா ஈஸியாக ஒரே இதில் முடிஞ்சு போச்சு. இனி இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங் வச்சுட்டு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா அது அது சீல் ஆகணும், அவ்வளோதான். பார்க்குறக்கு ஷேப்பு இருக்கலாம், நல்லது தான். பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் வரலைனாலும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் யாரும் கவலையே பட வேண்டாம். என்ன பாருங்கள், நான் எப்படி உங்களுக்கு கைக்கு தோதுபடுதோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அப்பப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவேன். பாருங்கள், அவ்வளோதான். இது ஒரு ஷேப்பு தானே, அவ்வளோதான். நான் கைக்கு வந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்குது. அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்கணும். வெந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதோ பாருங்கள், வெந்தாச்சு. சர்விங் பவுலுக்கும் மாற்றியாச்சு. பாருங்கள், சூப்பரான மோமோஸும் சாஸும் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.